Good morning, Preeti. Oh my God! Good morning, Alexander. The star is back. The genius is back. இப்படிலாம் சொல்லி பொருளை கிளப்பி விடாதீங்க காலங்கத்தாலேயே. இல்லங்க எங்ககிட்ட ஸ்டார்டிங்லே ப்ரொடியூசர் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆள் தான் உங்க கூட ஷோ பண்ண போறாங்க. நான் கூட யாரோ நல்லா யாரோ வருவாங்கன்னு கிராண்டாலாம் வந்தேன். ஆனா உங்க எதிர்பார்ப்பு வீணா போச்சா? சரி ஓகே, நம்ம அப்புறமா நம்ம ஒருத்தர் கலாச்சிக்கலாம். இன்னைக்கு வந்து டிராவல் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்ல இருந்து இங்க வரது ஒரு பெரிய டிராவல் எனக்கு. அது வந்து டிராவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, நீங்க காட்டுல இருந்து வரீங்க, அதனால உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். சோ டிராவல் அப்படினும்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா? சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சில பேருக்கு வந்து ட்ரெயின்ல போறது பிடிக்கும், சில பேர் வந்து ஃளைட்ல டிராவல் பண்றது பிடிக்கும், சில பேர் வந்து கப்பல்ல டிராவல் பண்ண பிடிக்கும். உங்கள மாதிரி ஸ்கூட்டிலயும் சில பேருக்கு டிராவல் பண்றது பிடிக்கும்னு வெச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு இல்லையா? அது வந்து நாடுக்கு நாடு வேரி ஆகுது. சோ அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அலெக்ஸ் வந்தாலே வந்து அப்ராட்ஸ் பத்தி தான் பேச போறோம்ல. ஆமா, நீங்க இருந்தா மட்டும் கள்ளக்குறிச்சி பத்தி பேசினீங்க. ஓகே, மாத்தி டேமேஜ் பண்ணது போதும். வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்சாண்டர், சோ வந்து நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ் பத்தி பேச போறோம். உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரின் கண்ட்ரியை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இவங்க அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லணும். யாருன்னு பாத்தீங்கன்னா USA, அமெரிக்கா, மை கண்ட்ரி. அவங்கள பத்தி தான். மை கண்ட்ரியா? எஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சப்வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஆபரேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து 370 கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம லைன்ஸ் பாத்தீங்கன்னா 64 இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் டோட்டல் லென்த்லாம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1064 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் வந்து 24 hours வரைக்கும் வந்து இந்த சர்வீஸ் இருந்துட்டே இருக்கும். சோ நீங்க எப்பவுமே வந்து இந்த வண்டிக்காக எங்கேயும் வெயிட் பண்ணவே தேவையில்ல. 24 hours சர்வீஸ் இருக்கிறதால எப்போ வேணாலும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சோ அதனால அங்க கேபுக்காக நீங்க வெயிட் பண்ண கூட தேவையில்லையா? ஓகே, சோ இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது எனக்கு கவனிக்கவே தோணல. ஏன்னா நம்ம கண்ட்ரி அப்படின்னீங்களே, அதுவும் ஏன் ஊர்னு வர சொல்லிட்டீங்களே, அதனால யோசிச்சிட்டே இருந்தேன். எனிவே, நியூயார்க் அப்படின்றதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம ஊர்லயே அந்த நிலைமை வந்துருச்சு. அதாவது நம்ம ரோடு வடபழனி ரோடு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கார்ல போறதை விட மெட்ரோல ஏறி போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வருதுல்ல. இது வந்து நியூயார்க்ல வந்து ரொம்ப தலைமுத்தி ஆடுது. ஸோ எல்லாமே மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்னாலே இந்த சப்வே ட்ரெயின்ஸோ இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்ஸோ இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த பெஸ்ட் மெட்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபர்ஸ்ட் நியூயார்க் பத்திலாம் சொல்லியிருக்கீங்க, உங்க ஊருன்னு வர சொல்லியிருக்கீங்க. அதாவது காலை நேரத்தை வந்து கரெக்டா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பயணம் வந்து நம்ம வந்து சூரியோதயம் மூலமா பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 9/8/2016 செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி சப்தமி. நட்சத்திரம் பகல் 12:42 வரை சித்திரை, பிறகு சுவாதி. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு. ஸோ பிரீத்தி, நீ நியூயார்க் பத்தி உங்க ஊர் பத்தி சொல்லிட்ட இல்லையா? ஸோ வந்து உனக்கு ஈக்குவலா நான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டைல் பத்தி சொல்றேன். ஓகேவா? இவங்க அதாவது என் ஊர் கிடையாது, அது அந்த ஊருக்கு நம்ம போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஊர் அது. அதாவது யூஸ்வலா செட்டில் ஆகிறதுக்குலாம் அந்த ஊருக்கு போக முடியாது. எமிரேட் கண்ட்ரீஸ் பத்தி தான் சொல்றேன். கல்ஃப் கண்ட்ரீஸ். அதாவது அங்க வந்து சாதாரண காரே கிடையாது, எல்லாமே ஃபெராரி பொக்காடி வரணும் ஓடுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். போலீஸ் கிட்ட எல்லாம் வந்து பொக்காடி வரலாம் இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ட்ரெயின்ஸோடைய, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸ்பெஷலா சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஹிஸ்டரிலாம் கிடையாது. ஆனா $1 அவங்க ஊருடைய கவுண்ட்ல $1 யாருனாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆக்சஸபிலிட்டி இருக்கு.
அது மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் 2 லைன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க, க்ரீன் அண்ட் ரெட். ஓகே, 2 தான். ஆமாம், 2 லைன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்களா சிட்டிக்குள்ளே சுற்றுறதுக்கு. எதுலேயுமே வந்து டிரைவர்ஸ் கிடையாது, எல்லாமே ஆட்டோ, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட் மூலயமா ஓடக்கூடிய நேவிகேஷன் மூலயமா போகுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈடு கொடுத்துட்டோமா? ஓகே, பட் இருந்தாலும் வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் சரி, நம்ம அப்புறமா இதை பற்றி பேசலாம். அடுத்து என்ன செக்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. ஸோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பராசக்தியினுடைய பரிபூரணமான திருவருள் துணையினாலே லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு பொருளை, ஒவ்வொரு நன்மையை நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. தேவி ஸ்ரீ சக்கரத்தை ரதமாக கொண்டு அதிலே ஏறி அமர்ந்து கொண்டாள் என்று சொன்னால், அவளுடைய மந்திரினி எதிலே இருந்தாள்? கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயே நமக என்பது இன்றைய நாமம். ஓம் கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா இருக்கிறதே, அந்த திருநாமத்தின் மூலமாக மந்திரினியாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை ராஜமாதங்கி, அவளாலே போற்றப்படுபவளாக தேவி இருக்கிறாள். ராஜமாதங்கியாக எது இருக்கிறது? கரும்பு வில் தேவியினுடைய அடையாளம். அந்த கரும்பு வில்லினுடைய சக்தியாக போற்றப்படுபவள் அவள்தான் மந்திரினி. மந்திரினி என்று சொன்னால் தேவியினுடைய சகல விதமான வெற்றி விஷயங்களையும் ஆலோசிக்கக்கூடிய, மந்திரியோடு ஆலோசிக்கக்கூடிய, மந்திரம் என்று சொன்னால் ரகசியம் என்று பொருள். ரகசியமாக தேவி ஆலோசனையை வெற்றிக்காக நடத்துவாளாம், ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்காக நடத்துவாளாம். அப்படி ஆலோசனை செய்வதற்கு பெயர் மந்திர ஆலோசனை என்று கூட சொல்வார்கள். அப்படி தேவியானவள் எப்படி இருக்கிறாள்? சியாமளையாக இருக்கிறாள். சியாமளை என்று சொன்னால் கார்மேகம் பொருந்திய வண்ணம். கார்மேகம் பொருந்திய வண்ணமாக இருக்கக்கூடிய சியாமளை எத்தகைய மிகப்பெரிய நன்மையை வழங்குகிறாள் என்று கேட்டால், அவள் அந்த இடத்திலே ஒரு ரதம் ஒன்றை வைத்து கொண்டிருக்கிறாள். அதற்கு பெயர் கேய சக்கர ரதம் என்று பெயர். கேயம் என்று சொன்னால் பாட்டு. இவள் எப்பொழுதும் வீணை வாசித்து கொண்டே இருப்பவள். வீணை ஒலி இவளிடத்திலே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வீணை சுனாதமாக இருக்கும். பாதமது தன்னை பத்மமது தாங்க பங்கைய முகத்தின் செல்வி, காதருகில் கிளிதான் பேசும் மொழியதில் கனபிரியம் உள்ள செல்வி, நாதமது கொண்ட வீணை தனையே நயமாக பழகும் செல்வி, மாதங்கி என்ற பெயர்தனை கொண்டே மங்களங்கள் அருளும் செல்வி என்று சொல்வார்கள். மதங்க முனிவருடைய மகளாக பிறந்ததினாலே அவளுக்கு மாதங்கி என்று பெயர். அவள் ராஜ்ய பரிபாலனத்திற்காக இருப்பதினாலே அவளுக்கு ராஜமாதங்கி என்று பெயர். ராஜசியாமளா, ராஜமாதங்கி என்றெல்லாம் வழிபாடு செய்கிறோம். அவள் மந்திரினியாக இருக்கிறாள். அவள் சுனாதமாக மிக அழகாக அந்த வீணையை வாசிப்பது போல எங்கே வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார்கள். போர்க்களத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சியாமளை என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய காதுகளிலே தாடங்கமாக எதை அணிந்திருக்கிறாள் என்று சொன்னால், பனை ஓலைகளையே தாடங்கமாக அணிந்திருக்கிறாளாம். காட்டுப்பூக்களை தலையிலே சூடியிருக்கிறாளாம். தேவிக்கு மிகச்சிறந்த வகையிலே அவள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மந்திரினியாக இருந்து ஆலோசனை செய்வதோடு மட்டுமல்லாமல் கேய சக்கரம் என்று ஒரு ரதத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாள். இந்த கேய சக்கரத்திற்கு எத்தனை தட்டுக்கள் இருக்கிறது? தேவியினுடைய சக்கரராஜ ரதத்திற்கு 9 தட்டுக்கள் இருந்தது போலே, நவ ஆவரணங்களும் 9 தட்டுக்களாக மாறியது போலே இந்த கேய சக்கர ரதம் இருக்கிறதே, இதற்கு 7 தட்டுக்கள் இருக்கின்றன. ஏன் 7 தட்டுக்கள் என்று யோசித்து பார்க்கிறோம். அவள் இசையோடு சம்பந்தப்பட்டதினாலே 7 தட்டுக்கள், சரிகம பதனிச என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களும் 7 தட்டுக்களாக மாறியிருக்கின்றன. அப்படி 7 தட்டுக்கள் அமைந்த மிக சிறப்பு வாய்ந்த ரதத்தின் மீது ஏறி இவள் தேவிக்கு உறுதுணையாக அந்த போர்க்களத்திற்கு வருகிறாள். இவள் தேவியினுடைய வெற்றிக்கு முன்னின்று நடத்துகிறாள். இவள் தேவியினுடைய வெற்றியை தனதாக்கி கொண்டு எப்பொழுதுமாக தேவியை வெற்றியாளராக ஆக்கி தர வேண்டும் என்ற முழுமையான சிந்தனையிலே இருக்கிறாள்.
இவள் என்ன காரணத்தை அங்கு அவள் வைத்திருக்கக்கூடிய வீணை இங்கே வந்த உடனே என்ன ஆகிறதாம், அந்த வீணையிலிருந்து பிறக்கக்கூடிய நாதம் ஒலி எதிரிகளுடைய மார்பை பிளக்கக்கூடிய அளவிற்கு சப்தம் வருகிறதாம். இவள் தோள்களின் மேலே ஒரு கிளி அமர்ந்திருக்கிறது. அந்த கிளி எப்பொழுதும் வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கிளி இங்கே என்ன செய்கிறது, இங்கே போர்க்களத்திற்கு வந்த உடனே என்ன செய்கிறது என்று சொன்னால், தனுர்வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதியினாலே ஆயுதங்களை எப்படியெல்லாம் இந்த போர்க்களத்திலே நாம் கையாளலாம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திலே இருந்து மிகச்சிறந்த வில்லையும் ஒரு அம்பையும் தயார் செய்து அவளுக்கு வெற்றிக்கு உதவி செய்கிறதாம். ஒரு பக்கம் மந்திரினி, ஒரு பக்கம் யந்திரினி என்று 2 வெற்றி தேவதைகளை உருவாக்கி அந்த போர்க்களத்திலே மிகச்சிறந்த போர் வீரராக அங்கே தன்னை திகழ வைத்து கொண்டிருக்கிறாளாம் அந்த பரதேவதை. யார் இந்த உலகத்திலே மனத்தை லயிக்கச் செய்கிறார்களோ, யார் இந்த உலகத்திலே இசையை விரும்புகிறார்களோ அவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். இசையை யாரெல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்காரோ அவர்களிடத்திலே மென்மைத்தன்மை இருக்கும். அந்த மென்மைத்தன்மை இல்லாதவர்கள் இசையை கொஞ்சம் கூட லட்சியம் செய்ய மாட்டார்கள். அரக்கர்களாக வந்தவர்கள் இசையை எப்படி ஆராதனை செய்வார்கள்? மனத்திலே இரும்பு போன்ற சிந்தனை உள்ளவர்கள் எப்படி இசையை ஆராதனை செய்ய முடியும்? பிறரை துன்புறுத்துபவர்கள் எப்படி இசையை ஆராதனை செய்ய முடியும்? ஆகையினாலே தான் இசை வடிவாக இருக்கிறாளே, நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி என்று சொல்லுவாரே அபிராமி பட்டர். அப்படி இசை வடிவாய் இருக்கக்கூடிய நாயகி ராஜமாதங்கியாக வீற்றிருந்து அருள்வாளிக்கக்கூடிய பரதேவதை தான் மதுரை மீனாட்சி என்று பெரியவர்கள் சொல்வார்கள். துவாதசாந்த தலம் என்றே அந்த தலத்திற்கு பெயர். அத்தகைய பரதேவதை இந்த போர்க்களத்திலே வந்து பராசக்திக்கு மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருக்கிறாள். கேய சக்கர ரதத்திலே ஆரோகணம் பண்ணி அதிலே ஏறி அமர்ந்து இவள் அந்த ரதத்தோடு இணைந்ததாக இருக்கிறாள். அடுத்து ஒரு ரதம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு கிரிச்சக்கர ரதம் என்று பெயர். இந்த 3 ரதம் இருக்கிறதே, தேவியினுடைய ஸ்ரீ சக்கரராஜ ரதம், கேய சக்கர ரதம், கிரிச்சக்கர ரதம், 3க்கும் மிகச்சிறந்த வகையான ஒரு பெயரை கொடுத்தார்கள். அதற்கு திரையரதம் என்று பெயர். 3 ரதங்கள் ஒரே மாதிரியாக 2 பேர்களும் 2 பக்கத்திலே உறுதுணையாக நின்று கொண்டிருக்க, நடுவிலே அந்த சக்கரராஜமானது மிகச்சிறந்த வகையிலே முன்னால் படையை தலைமை தாங்கி சென்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் தேவியை முன்னிறுத்தி, தேவியினுடைய அருளை முன்னிறுத்தி இவர்களே பல்வேறு விதமான அரக்கர்களை அழித்து வெற்றியை குவிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் ராஜசியாமலையாக ராஜமாதங்கியாக இருக்கக்கூடிய மந்திரினி இருக்கிறாளே, அவள் என்ன செய்கிறாளாம், இந்த ரதத்திலே கேய சக்கர ரதத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு வெற்றியை தனதாக்கி பராசக்திக்கு பரிசாக அளிக்கிறாளாம். இந்த தனுர்வேதத்தை கொடுத்து கிளி அங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறது. வீணையிலே மிகப்பெரிய சப்தத்தை ஏற்படுத்தி எதிரிகளுடைய மனத்தை பிளக்கக்கூடிய ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. என்று சொன்னாலும் மனத்தை பொறுத்த வரைக்கும் பண்டாசுரன் யார்? நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அசுரத்தன்மை. அந்த அசுரத்தன்மையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் கடினத்திலே இருந்து மென்மைக்கு வர வேண்டும். இப்பொழுதும் கூட நாம் சில பேரை கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? உன்னுடைய மனம் என்ன கல்லா, உன்னுடைய மனம் என்ன இரும்பா என்று கேட்கிறோம். மனம் கல்லாகவும் மனம் இரும்பாகவும் இருக்கும் என்று சொன்னால் அதில் நிகழ்ச்சி இருக்காது. அந்த நிகழ்ச்சி இல்லாத மனம் இருக்கிறதே, அது கருணை இல்லாத மனம், இரக்கம் இல்லாத மனம். இரக்கமில்லாத மனம் அசுர மனம், அரக்க குணம். இரக்கமில்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று சொல்லுவார் கம்பர். அப்படி இரக்கமில்லாத மனத்தை தாங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் இரக்கமிக்கவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ராஜசியாமலையாக இருக்கக்கூடிய ராஜமாதங்கியினுடைய அருட்பார்வை அவனுக்கு வேண்டும். அவளுடைய அருட்பார்வை இருந்தது என்று சொன்னால் மனம் நெகிழ்ந்ததாக இருக்கும், மனம் கருணை உடையதாக இருக்கும், மனம் இசையிலே லயிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே அந்த மனம் மென்மை பொருந்திய மனமாக இருக்கும். மனிதன் இன்றைக்கு அசுர குணங்களை தூக்கி எறிந்துவிட்டு மென்மை உடையவனாக இருக்கிறானோ, பேசுவதிலேயே ஒரு அடக்கம், ஒரு பணிவு, பேசுவதிலேயே ஒரு இனிமை. வள்ளுவன் சொல்லுவானே, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வானே, அப்படி இனிமையான வார்த்தைகளை பேசி பழகக்கூடிய நல்ல இளகிய மனம், கருணை பொருந்திய மனத்தை மனிதன் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் ராஜமாதங்கியே வீற்றிருந்து அருள்வாளிக்கக்கூடிய இந்த போர்க்களத்தினுடைய
அகக்காட்சியாக நமக்கு தென்படுகிறது. அந்த பக்குவப்பட்ட மனம் என்ன செய்கிறது? இசையை ரசிக்கிறது, இனிமையை விரும்புகிறது, இந்த உலகம் சந்தோஷமாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி ஆனந்தமயமாக சந்தோஷமாக இந்த மனம் லயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனத்திலே உள்ள அரக்க குணத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மனத்திலே இருக்கக்கூடிய கடினத்தை, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் எம்பெருமான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி என்று சொல்வாரே, அந்த கல்லை பிசைந்து கனியாக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்லை பிசைந்து கனியாக்கக்கூடிய அருமையை நம்முடைய மனத்தை பக்குவமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பண்டாசுரன் அழிந்தான் என்பது வரலாறும் புறச்செய்தியுமாக இருக்கிறது என்று சொன்னால் நம் மனத்திலே இருக்கக்கூடிய ஆணவம் அழிந்தது, நம் மனத்திலே இருக்கக்கூடிய கடுமை, நம் மனத்திலே இருக்கக்கூடிய இரும்புத்தன்மை அழிந்தது என்று பொருள். அத்தகைய தன்மையை அழித்து மென்மையை உருவாக்கக்கூடிய, இசையை போற்றக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய அருமையான அந்த ரதத்திலே ஏறி அவள் அமர்ந்திருக்கிறாள் என்பதுதான் ஓம் கேயச்சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயே நமக என்கின்ற அந்த நாமம். ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடிய மந்திரியினாலே போற்றப்படுபவர்களுக்கு வணக்கமாக இந்த நாமத்தை நாம் தெரிவிக்கின்றோம். லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு நல்ல இளகிய மனத்தை, கருணை மிக்க மனத்தை, இனிமையை நேசிக்கக்கூடிய மனத்தை, இசையை ரசிக்கக்கூடிய மனத்தை இந்த விடியலிலே வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.